கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் முறையான நடவடிக்கைகள் மேற்கொண்டு வரும் பொழுது மலிவான அரசியலுக்காக சிபிஐ விசாரணை கோருவது நியாயம் அல்ல என்று மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்ட மதிமுக செயலாளர் ஜெயசீலனின் மகள் திருமண விழாவில் அக்கட்சியின் முதன்மை செயலாளர் துரை வைகோ பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய விவகாரத்தில் சிபிஐ விசாரணை தேவை இல்லை என்றும், உயிரிழந்தவர்களுக்கும் சிகிச்சை பெற்று வருபவர்களுக்கும் தமிழக அரசும் காவல்துறையினரும் மாவட்ட நிர்வாகமும் போதிய உதவிகளை செய்து வருவதாக தெரிவித்தார். அரசியல் ஆதாயம் தேடுவதற்காக சிபிஐ விசாரணை வேண்டும் என்ற சர்ச்சைக்குரிய விஷயங்களையும் தேவையற்ற கருத்துக்களையும் சொல்வது மலிவான அரசியல் என்று கூறினார். நீங்கள் இதில் அன்றைக்கி நான் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு அன்றைக்கி அந்த மருத்துவமனைக்கு போய் உங்களை மாதிரி பத்திரிகைகளை ஒரே ஒரு வேண்டுகோள் தான் வச்சேன். நான் கிட்டத்தட்ட 155 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இது வரைக்கும் 57 பேர் இறந்துருக்கிறாங்க. இந்த துயர சம்பவத்தில் மருத்துவர்கள், மருத்துவமனை, அரசாங்கமோ எவ்வளோ அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு எவ்வளோ நல்லது செஞ்சு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அரசியல் ஆதாயம் தேடுறதுக்காண்டி சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை சொல்கிறதோ, ஒரு பரபரப்பு உருவாக்குறதுக்காண்டி பண்ணுறதோ, இது ஒரு மலிவான அரசியல். தயவுசெய்து அதில் யாரும் ஈடுபட வேண்டாம்னு சொல்லியிருந்தேன். நான் என்ன சொல்லணும்னா, நாங்கள் ஏற்கனவே சிபிசிஐடி இன்கொயரிக்கு இனிஷியேட் பண்ணியிருக்கிறாங்க.